இந்த வெந்நீர் சாப்பிட்றது வந்து அவ்வளோ ரொம்ப நல்லது. வெந்நீர் நிறைய பேர் வந்து வெந்நீர் இது பண்ணாம ஐஸ் வாட்டர் குடிக்கிறது, சாதாரண வாட்டர் குடிக்கிறது, இதை மாதிரி இல்லாம நான் வெந்நீர், அதை சுடு தண்ணீர் அதை சாப்பிட்டுன்னு வந்தா குடிச்சுட்டு வந்தா உடம்புக்கு எந்த ஒரு வியாதியுமே வராது. கங்கா மாதா இருக்கா, எல்லா அந்தந்த மத கடவுள்கள் எல்லாமே அது உள்ள இருக்காங்க. அந்தந்த மத கடவுள்கள் எல்லாருமே அந்த தண்ணியில இருக்காங்க. பஞ்சபூதத்திலே அவரவர்கள் கடவுள்கள் அங்க இருந்து ஆசி கொடுக்கிறார்கள். அதனாலே அந்த வெந்நீரை நாம சாப்பிடுறது நல்லது. அந்த வெந்நீரை கொதிக்க சாப்பிடணுமா அப்படின்னா, வெந்நீரை பிடித்து வச்சு ஒரு கொஞ்ச நேரம் வச்சிருங்க, அதுல மிக்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கு அப்புறமா சாப்பிடுங்க. திருப்பி மிக்ஸ் பண்ணா அது ரெண்டுமே அதோடைய அர்த்தமே மாறி போயிடும். அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு நாம அந்த வெந்நீரை எப்படி நீங்க வெந்நீர் குடிக்கணும்னு இருக்கீங்களோ அப்ப அதை குடிச்சு சாப்பிடுங்க. அது சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் உங்களுக்கு வராது. எல்லாம் உங்களுக்கு மனசு சுத்தமா இருக்கும். மனசு சுத்தமா இருந்தா மூளை சுத்தமாக இருக்கும். மூளையும் சுத்தமாக இருந்தால் நீங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எந்த ஒரு செயல்பாடும் உங்களுக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு முடியும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னால டிசிஷன் எடுக்க முடியல, தீர்மானம் எடுக்க முடியல. வெந்நீரை குடிச்சு பாருங்க, வேற எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு இந்த வெந்நீரை குடிச்சு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான வெந்நீர் அந்த ஹாட் வாட்டர் இருக்கு பாருங்க, இந்த ஹாட் வாட்டர்ல பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹாட் வாட்டர்ல குளிக்கலாமா அப்படின்னா, என்றைக்கோ ஒரு நாள் 2 நாள் குளிக்கலாம். ஆனா தினமும் நாம அதுல குளிச்சுட்டு வந்தா நரம்பு தளர்ந்து போயிடும். அதனால நரம்பு தளர்ச்சி நோய் வந்துடும். அதனால இது அவசியம். நாம வெந்நீரை குடித்து கொண்டு வருவது நல்லது. உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படின்ற இந்த விஷயத்தை இந்த நேரத்திலே உங்களுக்கு நாம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி.